3 ஸ்டெப்பு. இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 100% உங்கள் தேவைகளை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க. இப்போது நமக்கு ஒரு பொருள் வேணும்னு சொல்லி ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணிட்டீங்க, அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வருது. வரும்பொழுது என்ன சொல்கிறீங்க? இல்லைப்பா, நான் அந்த பொருள்லாம் ஆர்டர் பண்ணலப்பா, எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறீங்க. நிறைய பேரோட லைஃப் இப்படி தான் இருக்குது. வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவைகள்ங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இல்லை இந்த இறைத்தன்மைக்கிட்ட கேட்குற எல்லா டெக்னிக்குமே உங்களுக்கு தெரியுது. ஆர்டர் புக் பண்ணிடுறீங்க. ஆனால் அது கிடைக்கிறப்போ அந்த ரிசீவ் பண்ணுற இடத்துல என்னது இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டுறீங்க. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க. என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது நமக்கு ஒரு பொருள் வேணும்னு சொல்லி ஒரு ஆன்லைனில் பார்த்து ஒரு அமேசானில் இல்லை எதுலையோ ஒன்று ஃப்ளிப்கார்ட்லேயோ எதுலையோ ஒன்று ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணிட்டீங்க, அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வருது. வரும்பொழுது என்ன சொல்கிறீங்க? கதவை தட்டி கேட்குறான், எங்கே இந்த பொருள் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லைப்பா, நான் அந்த பொருள்லாம் ஆர்டர் பண்ணலப்பா, எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறீங்க. நிறைய பேரோட லைஃப் இப்படி தான் இருக்குது. இன்னும் புரியலைங்களா? ஒன்று சொல்லட்டுங்களா? நம்ம தேவைகள், வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவைகள்ங்கிறத அதை அமேசானில் ஆர்டர் பண்ண மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இல்லை இந்த இறைத்தன்மைக்கிட்ட கேட்குற எல்லா டெக்னிக்குமே உங்களுக்கு தெரியுது. ஆர்டர் புக் பண்ணிடுறீங்க. ஆனால் அது கிடைக்கிறப்போ அந்த ரிசீவ் பண்ணுற இடத்துல அந்த ரிசீவிங் மோடு உங்கள் மனசு அந்த இடத்துல கரெக்டாக இல்லை, என்னது இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டுறீங்க. புரியுதுங்களா? அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அந்த தப்பை பண்ணுறதுனால தான் உங்கள் தேவைகள் உங்களுக்கு நடக்கலை. அதாவது நம்ம மனசில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை வச்சுருக்கீங்க. ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்க? நம்ம மனசுக்கு எதிராக இருக்கிற ஒரு தடைகள், அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். இதை மனசுலே வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன செயல்பாடுகள் அந்த டெக்னிக் தெரிஞ்சிருந்தாலும் உங்கள் தேவைகளை ரிசீவ் பண்ணுற இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்க. புரியுதுங்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோ. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் மனசில் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவதுங்க, நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், சீக்ரெட் தெரியும், அஃபர்மேஷன் தெரியும், மேனிஃபெஸ்டேஷன் தெரியும், விசுவலைசேஷன் தெரியும், ஸ்கிரிப்டிங் எழுதுறது தெரியும், 555 மெத்தட் தெரியும், 678 தெரியும், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தெரியும், விசுவலைசேஷன் தெரியும். இந்த மாதிரி பல மெடிடேஷன் தெரியும், யோகா சக்ராஸ் மெடிடேஷன் தெரியும். எல்லா டெக்னிக்குமே உங்களுக்கு தெரியுங்க. ஏதாவது இதில் ஒரு டெக்னிக் 2 டெக்னிக் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அந்த டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க உங்கள் மனசில். ஆனால் அது வரப்போ ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த அமேசானில் ஆர்டர் பண்ண ஆர்டரை வீட்டுக்கு வரும்பொழுது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. காரணம் என்னென்னா உங்கள் மனசில் 3 விதமான லேயர் இருக்குது. இதை மட்டும் கிளியர் பண்ணால் போதுங்க, 100% நீங்கள் தேவைகளை ரிசீவ் பண்ணிடலாம். அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ரெசிஸ்டன்ஸ்னால் மனதில் சில தடைகள். இதை எப்படி சார் கிளியர் பண்ணலாம்? 3 ஸ்டெப்பு. இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 100% உங்கள் தேவைகளை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓல்டு வவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய காயங்கள். நம்ம மனசில் நிறைய பழைய காயங்கள் நடந்திருக்கும், வாழ்க்கையில் நடந்திருக்கும். சில கோபங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், நம்பிக்கை துரோகங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நடந்திருக்கலாம், ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே, அப்பா பையன் உறவுக்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், பிஸ்னஸ் சர்க்கிளில், இந்த மாதிரி பல விதமான ஓன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓல்டு ஓன்ஸ்னால் மனக்காயங்கள் நடந்திருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. காலையில் அஃபர்மேஷன் போடுறது. ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்கள் பையன் இருக்கான், ஒரு எக்ஸாம்பிள். உங்கள் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இறைவன்கிட்ட கேட்குறீங்க, எப்படியாவது நான் சொல்கிற பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணணும், நல்ல புத்தியை கொடுப்பா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கரெக்டாக அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் இறைவன்கிட்ட வேண்டினதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டிலேருந்து வெளில போனதுக்கப்புறம் உங்களோட மனசு பார்த்திங்கன்னா அந்த வருத்தமான சூழ்நிலைகள், ஐயோ எப்படி ஆயிடுச்சு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லையே, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகலா, ஏன் தான் என் பையன் எப்படி இருக்கானான்னு சொல்லிட்டு அந்த வருத்தங்கள் வேதனைகளை வச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த 24 மணி நேரமும். சாமி கும்பிடும்போது மட்டும் எனக்கு நல்ல ஒரு மருமக வரணும், நான் சொல்கிற மருமக நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு மற்ற நேரங்கள் எல்லாத்துலேயுமே என் பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை, குடும்பத்துக்கான பொண்ணு இல்லை, சொல்கிற பேச்சு கேட்காது, நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான வருத்தங்கள், வேதனைகள், காயங்களை அப்படியே பிடிச்சி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது இருந்தால் உங்கள் தேவைகளை உங்களுக்கு 100% கொடுக்காது. அந்த வருத்தங்களோடவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். 3 விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. ஒன்றா அந்த பையனே அந்த பொண்ணே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுவான், உங்களுக்கு ஃபேவராக நடக்குதா? 2வது விஷயம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான், நீங்கள் பார்த்து
பார்க்குற பொண்ணை விட அவனோட லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சந்தோஷமா? 3வது விஷயம், உங்கள் பையன் செய்கிற செயல்பாடுகள் உங்கள் மனசை பாதிக்கவே பாதிக்காது. இந்த 3ல் ஏதோ 2 நடக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. ஒன்றா அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி உங்கள் பையன் வீட்டுக்கு வந்துடுவான். 2வது விஷயம், அந்த பொண்ணோடவே திருமணம் நடக்கும். நீங்கள் நினச்ச பொண்ணை விட அதிகமான லைஃப்பை ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணி நடத்துவாங்க. லைஃப் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். 3வது விஷயம், உங்கள் பையனோட விஷயங்கள் உங்கள் மனசை பாதிக்காது. இந்த 3ல் 2 நடக்குங்க. எப்போ நடக்கும்? நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, இறைவனர்களால் என் பையன் திருமண விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இறைவனுக்கு நன்றி. புரிஞ்சு போச்சுங்களா? உங்கள் மனசில் அந்த காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுதா? இன்னும் 100% அந்த காயம் போகணுன்னா இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி, நல்லா புரிஞ்சுக்க, நான் சந்தோஷப்படுறபடி என் பையனுக்கு ஒரு அற்புதமான மனைவி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை சிறப்பாக நீ செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிற. நானும் சந்தோஷமாக இருக்கேன், என் பையனும் சந்தோஷமாக இருக்கான். இறைவனுக்கு நன்றி. இதை செயல்படுத்துனீங்கன்னா அந்த காயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு சில அஃபர்மேஷன்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்ன அஃபர்மேஷன் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போது நமக்கு அந்த காயங்களை நீங்கள் பிடிச்சிட்டு ட்ராவல் பண்ண வேணாம். இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது ஸ்டெப் அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்னா என்னங்க? பற்று, ஈர்ப்பு. இந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் ஆன்மீகத்தில் பற்றற்ற நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அர்த்தமே தெரியறதில்ல. இந்த பற்றற்ற நிலை, அந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் ஈகோவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க. நம்மளாம் என்ன சொல்கிறோம்? என் காரு, என் வீடு, என் பொண்டாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் வீடு, என் சொத்து, என் பைக்கு, நான் வாங்கின சொத்து, நான் நகை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னது அப்படின்ட்டு இருக்கோம். அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டு. இப்போ ஒரு காருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், பயங்கரமாக வலிக்கும். ஏன்னா அது என் காரு. புரியுதுங்களா? ஆனால் அது உங்கள் கார் கிடையாது. டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு காரை வாங்கியிருக்கீங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஓட்டலாம். கம்பெனி தயாரித்த 10 லட்சம் வண்டியில் ஒரு வண்டி. ஆனால் நம்ம அப்படி இருக்கிறதில்ல. என் வண்டி எப்படி இடிச்சிட்டான், நீ எப்படி இடிக்கலாம், நான் கரெக்டாக தான் நான் வந்தேன், நீ இப்படி வந்துட்ட அப்படி வந்துட்டேன்னு சொல்லி சண்டை போடுறீங்க. அதுக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அது ஏன் காரணம்னா என் காருங்கிற அட்டாச்மெண்ட். கொஞ்சம் அந்த காருக்கு பதிலாக உங்கள் மனைவி அந்த இடத்துல போடுங்க, உங்கள் பிள்ளை அந்த இடத்துல கொண்டு வந்து போடுங்க, உங்கள் பொண்ணு அந்த இடத்துல வந்து கொண்டு போடுங்க. அப்போது அங்கே அடி வாங்கிச்சுன்னா இங்கே வலிக்குதா? புரியுதுங்களா கான்செப்ட்டு? நான் கார் வேண்டாம், வீடு வேணாம், பொண்டாட்டி வேணாம், புள்ள வேணான்னு சொல்ல, எல்லாமே வேணும். மனைவி வேணும், கணவர் வேணும், அப்பா வேணும், அம்மா வேணும், தம்பி வேணும், தங்கச்சி வேணும், பிஸ்னஸ் வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், கார் வேணும், பணம் வேணும், நகை வேணும், எல்லாமே வேணும். ஆனால் எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க, பிடிச்சிக்காதீங்க, அட்டாச்மெண்ட்டோடு இருக்காதீங்க. அட்டாச்மெண்ட்டுன்னு நீங்கள் ஒன்று இருந்தால் அங்கே அடி வாங்கினா இங்கே வலிக்கும். இவ்வளோதாங்க கான்செப்ட். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லட்டுங்களா? ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு 50,000 லாஸ் வந்துருச்சு. உடனே ஒரு 50,000 லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஓகே, 50,000 லாஸ் ஆகிடுச்சு, இது எதனால் ஆச்சு, என்னாச்சு, ஒரு இண்டிகேஷன் நமக்கு கொடுக்குது, நம்ம மேற்கொண்டு செய்யக்கூடாது, இது என்னன்னு கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம செய்யணும்னு சொல்லி உட்காரதே இல்லை. ஏன்னா அந்த தொழில் மேலே ஒரு பற்று, ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஈகோ, ஒரு கௌரவம். இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு நம்ம சொல்லணுங்கிறதுனால மறுபடியும் ஒரு 5 லட்ச ரூபா ஓடி வாங்குறது செய்கிறது. அப்புறம் 5,50,000 கட்ட முடியறதில்ல. அப்புறம் ஒரு பர்சனல் லோன் ஒரு 5 லட்ச ரூபா வாங்குறது. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா வாங்குறது. அப்புறம் வெளியில் தெரிஞ்சவங்ககிட்ட தெரியாதவங்ககிட்ட ஆப் லோனு எல்லாம் ஒரு 5 லட்ச ரூபா வாங்குறது. மொத்தம் 50 லட்ச ரூபா ஆகிடும். 50 லட்ச ரூபா ஆன உடனே எனக்கு என்னென்ன தெரில சார், இந்த தொழில் தான் எனக்கு ஒரு காலகட்டத்தில் காத்து கொடுத்துட்டு இருந்தது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தொழில் என்ன ரொம்ப இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது. காரணம் அட்டாச்மெண்ட்டு, பற்று. அந்த பற்று 50,000 வரும்போதே உனக்கு காட்டுச்சு இல்லை, டேய் நீ தப்பாக பண்ணுறடா சிவா, இதை கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. அப்போவே நான் கரெக்ட் பண்ணியிருந்தா ஏன் 50,000 லாஸ் வந்ததுன்னா அப்போ என் கை காசே போட்டு அதை கரெக்ட் பண்ணி நான் வெளியில் வந்திருக்கலாம். அந்த அட்டாச்மெண்ட், அந்த தொழில் மேலே அந்த பற்று இருக்கிறதுனால தான். அந்த பற்று வேண்டாம் நமக்கு. புரியுதுங்களா? அந்த இடத்துல பற்றே வேண்டாம். நீங்கள் அந்த இடத்துல நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், இந்த தொழில் தான் எனக்கு, 4 பேருக்காக இந்த தொழில் தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்படி அவசியமே கிடையாது. நான் சொல்கிற அஃபர்மேஷனை பண்ணுங்கள். இந்த தொழில் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துருக்கார், இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி
இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய தொழிலில் எந்த தொழில்னு நீங்கள் மென்ஷன் பண்ண வேணாம். ஏன்னா அந்த தொழில் தான் 50,000 லாஸில் நிற்கிது. என் தொழிலில் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துருக்கார், இறைவனுக்கு நன்றின்னா அந்த 50,000 உங்களுக்கு சொல்யூஷன் வந்திருக்கும். வேறு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும் இல்லையா? அந்த தொழிலில் மிகப்பெரிய ஆர்டர்கள் வரும். எப்போ வரும்னா அதை கரெக்ட் பண்ணணும். அந்த அட்டாச்மெண்ட் இல்லாத அந்த மனநிலையில் அந்த தொழிலை நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் ரிசல்ட் வரும். புரியுதுங்களா? 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. யூனிவர்ஸை நம்பணுங்க. ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ். நம்மளாம் என்ன தெரியுங்களா பண்ணுறோம்? இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நாளைக்கே நடக்குமா, நாளான்னைக்கே நடக்குமா, அடுத்த வாரம் நடக்குமா, ஒரு மாதம் கழித்து நடக்குமா, இல்லை ஒரு வாரம் தான் எனக்கு டைம் இருக்குது உடனே நடக்குமா அப்படின்னு 1008 கேள்விகள். கூடவே கூடாதுங்க. இப்போது ஒரு மண்ணில் ஒரு விதை விதைக்கிறீங்க. அதுக்கு உங்களோட வேலை டெய்லி தண்ணி ஊற்றுறது தான். நம்ம என்ன பண்ணுறோம்? டெய்லி தண்ணி ஊற்றும்போது மண்ணை சுரண்டி பார்த்துட்டு விதை நல்லா இருக்கா, விதை வளர்ந்துருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா விதை என்றைக்குமே வளராது. அந்த கான்செப்டில் தான் நம்ம செயல்படுத்துகிறோம். நம்ம வேலை தண்ணி ஊற்றுற வேலை. இந்த பிரபஞ்சம் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு 1 and 2 கரெக்டாக பண்ணிட்டீங்க, அட்டாச்மெண்ட் இல்லை, காயங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூனிவர்ஸை நீங்கள் நம்பணும். நம்புனா மட்டும்தான் அந்த செயல்பாடுகள் பாசிட்டிவாக நடக்கும். இன்கேஸ் நெகட்டிவாக நடந்தாலும், நல்லா புரிஞ்சுக்கிங்க, நெகட்டிவாக நடந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு எதையோ ஒன்று உணர்த்தி அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை தான் உங்களுக்கு கொடுக்குமே ஒழிய அதை விட சிறப்பாக கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? ஒரு 25,000 வேலை வேணும், இன்றைக்கி நான் இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. அப்பா இந்த 25,000 வேலை கிடச்சிட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன்ப்பா அப்படின்னு போகிறீங்க. அங்கே போனவுடனே இன்டர்வியூவில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க, ஃபைனல் ரவுண்டில் வெளியில் வந்துட்டீங்க. உடனே யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை. சார் நான் இவ்வளோ தூரம் வேண்டுனேன், யூனிவர்ஸ் எனக்கு சிறப்பாக கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, இனிமேல் யூனிவர்ஸ் எனக்கு எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுவேன். யூனிவர்ஸ் என்ன செய்யுதுன்னா, உனக்கு 25,000 வேலைடா, 50,000 வேலையை அடுத்த வாரம் நான் கொடுக்குறேன், அதை போய் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மிகப்பெரிய வேலையை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிடுறோம்? 25,000 வேலை எனக்கு கொடுக்கலையே, ஏன்னா நம்பி கொடுத்துட்டீங்கல்ல. யூனிவர்ஸை நம்புனீங்கன்னா நீங்கள் நினச்சதை விட 50,000 வேலை உங்களுக்கு கிடைத்தே தீரும். தொழிலையும் அப்படி தாங்க. ஒரு ஆஃபர் வருது, ஒரு 10 லட்ச ரூபா ஆர்டர் வருது. சரி எப்படியாவது எடுத்துடலான்னு சொல்லி பார்கெயின் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அவன் காஸ்ட் கேட்குறான், மனசு கேட்கல, அவனே ஆர்டர் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே உங்களுக்கு அடிச்சிக்குது, ஐயோ 10 லட்ச ரூபா ஆர்டர் செஞ்சுருந்தால் நம்ம ஒரு மாதத்தில் வேலை செய்யலாமே அப்படி நினைக்காதீங்க. யூனிவர்ஸ் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டீங்க. நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்க, அட்டாச்மெண்ட் இல்லை, மனக்காயங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டீங்க. யூனிவர்ஸை நீங்கள் நம்புனீங்கன்னா 10 லட்ச ரூபா ஆர்டர் என்னங்க, 50 லட்ச ரூபா ஆர்டர் நாளைக்கே வரும். ஆனால் நம்புறதில்லை. ஐயோ எனக்கு யூனிவர்ஸ் எதுவுமே செய்யலையே, ஏன் செய்யலை, ஏன் இப்படி தரங்களாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ வருத்தப்படுறீங்க, வேதனைப்படுறீங்களோ அப்போவே நம்ம ரிசீவ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன ஆர்டர் கேட்டோமோ அந்த ஆர்டர் நம்ம கதவை திறந்து பார்த்துட்டு இல்லைப்பா இது எனக்கு இல்லைப்பா வேறு யாருக்கும் வந்திருக்குன்னு சொல்லி நீங்களே பார்சலில் திருப்பி அனுப்பிடுவீங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போது நம்ம தேவைகள் கேட்குற எல்லா டெக்னிக்கும் நமக்கு தெரியும். அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு சில ரெசிஸ்டன்ஸை கிளியர் பண்ணுங்கள். இந்த 3 ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்கள் தேவைகள் 100% நடந்தே தீரும். யூனிவர்ஸை நம்புங்க, அட்டாச்மெண்ட் வேண்டாம், மனக்காயங்கள் பழைய காயங்கள் இருந்தால் அதை கிளியர் பண்ணுங்கள். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் தேவைகள் 100% உங்களுக்கு கிடைச்சே தீரும். இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், சூழ்நிலைகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சிறப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம், சொல்யூஷனை நோக்கி நகரலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.